அரிசி பருப்பு சாப்பாடு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சாப்பாடு அரிசி 1.5 டம்ளர், 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, கருவேப்பிலை சிறிது எடுத்துக்கணும், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாமே 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், நெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 15, பச்சை மிளகாய் ஒரு 5, பூண்டு ஒரு 15, தக்காளி 2. முதல்ல சாப்பாடு அரிசியையும் துவரம்பருப்பையும் நான் ஊற வைக்க போகிறேன். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ முதல்ல அடுப்பில் குக்கரை வச்சிடுறேன். நாலு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் உருகட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாமே 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம்லாம் பொரியணும். பொரிஞ்ச உடனே இது கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து 2 கீறி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டை வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன். 1-2 அப்படி நசுக்கிக்கலாம். அதையும் ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிடுறேன். ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டால் தான் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கும். அதனால் சாப்பாடு தேவையான அளவு உப்பை இப்போமே நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 டம்ளர் அளவு வருது. அதுக்குனால நான் 3 பங்கு தண்ணி ஊற்றுறேன். 6 டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். இதுக்கு வந்து அரிசி 3 பங்கும் பருப்பு வந்து பாதி, அதாவது 1 பங்கு எடுக்கணும். அதனால் நான் 1.5 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து 3 மடங்கு கணக்கு வச்சுக்கணும். அதனால் 2 டம்ளர் வரனால 6 டம்ளர் தண்ணியை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடலாம். கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஊற வச்ச அரிசியை பருப்பையும் ஆட் பண்ணுறேன். இந்த அரிசி பருப்பு சாப்பாடு வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். சத்தானதும் கூட. எந்தவித மசாலா பொருளும் இல்லை. காரமும் இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிடுவாங்க. எல்லா அரிசி பருப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து பாருங்கள், கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டேன். மூடி விசில் போட்டு அடுப்பை சிம் பண்ணிடலாம். 25 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா வெந்துடும். 25 நிமிஷம் கழித்து நான் ஸ்டீம் போனவொடனே ஓப்பன் பண்ணுறேன்.
ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிரும். கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சாப்பாட்டுக்கு வந்து வாழைக்காய் வறுவல், எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் வந்து நல்லா சைடிஷ் வந்து சூப்பராக இருக்கும். இது ஏற்கனவே நான் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. சத்தான அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி.